டேய், என்னடா பிரச்சனை? எதுக்குடா இப்படி கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க வரிசைக்கா? என்னடா உண்மை தெரியணும்? தியானத்துல எதுவும் இருக்கீங்களாடா? ஏன்டா இப்படி உட்காந்துருக்கீங்க? முடியலடா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. ஏமா கையில நீ எதுக்குமா மேல வந்த? பனி அடிச்சுட்டு கிடக்கு. தூங்க வேண்டியதுதானே? இல்ல மாமா, இவங்க கூப்பிட்டாங்க, அதான் வந்தேன். எதுக்குடா அந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்தீங்க? வாயை திறந்து எவனாவது பேசுறீங்களா இல்ல இன்ச்சு போவா? ம். ஒன்றும் இல்லைப்பா. இன்னைக்கு ஆசிரமத்துக்கு போனோம்ல, ஆமா போனீங்க. அங்கே போனா அதான் சொன்னோம்லப்பா, சரவணன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு. ஆமா சொன்னீங்க. ஆமா மாதிரி அதெல்லாம் சொன்னாங்களே. ஏதோ அந்த பொண்ணு இல்லையாம்ல, ஏதோ வெளியூர் போயிருக்காம்ல ஃபங்க்ஷனுக்கு. பாக்கலான்டாங்க. ஆமாப்பா, அவங்க இருக்கிற வரைக்கும் வரல. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் காரில் போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துச்சு. வரவும் இவன் காமிச்சான், இதான் நான் அந்த மாதிரி லவ் பண்ணுற பொண்ணு அப்படின்னு சொல்லி காமிச்சான். என்ன ஏன் நேர காலம் உட்காந்து அப்பா கிட்டே சொல்றீங்க பாருங்க, லவ் பண்ற பொண்ணு வந்துச்சு போச்சுன்னு. தலையெழுத்துடா தலையெழுத்து. அப்பா, இதுக்கு தான் நான் வாயை திறக்காம உட்காந்துருந்தேன். சொல்லு அடுத்து. சொல்லிடு, இதுக்கு திட்டுவாரு. அதான்ப்பா, அந்த பொண்ணு வந்துச்சா. வந்ததுக்கு அப்புறம் ராஜா இருக்கான்ல, அவன் என்ன தெரியலப்பா, ரொம்ப சாக்காய் நின்னான். அந்த பொண்ணும் இவனை பார்த்துட்டு அழுதுச்சு. அதான் என்னன்னு கேக்குறோம்ப்பா. அப்பா என்னன்னு கேட்டா சொல்லவே மாட்டான்ப்பா அங்க இருந்து. சக்தின்னு என்ன சொல்றாரு? அது வந்து என்னன்னு கேட்டேன். யார் அந்த பொண்ணு? உங்களுக்கு எப்படி தெரியும்? முன்னாடி தெரியுமா? என்கிட்ட அதை பற்றிலாம் சொன்னதே இல்லை. சி தப்பெல்லாம் நினைச்சாதடி. எதையுமே மறைக்க மாட்டீங்க, இதையே மறைச்சிங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு? சந்தேகப்பட்டியா? பைத்தியம், உங்களை போய் நான் ஏன் சந்தேகப்பட போகிறேன்? சந்தேகம்லாம் இல்லை. நீங்கள் எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதா? ம், யார் வேணால் நம்பாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை நான் நம்பாமல் இருப்பேனா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எதையுமே மறைக்க மாட்டீங்க எப்பயுமே. அந்த பொண்ணு யார் என்னன்ட்டு மறைச்சிட்டீங்கல்ல, அதான் என்னன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நிஜமா என் மேல சந்தேகம் இல்லையா? உங்கள் மேலே சந்தேகப்பட்டா என் மேலே நானே சந்தேகப்படுறதுக்கு சமம். நீங்கள் எனக்குள்ளே தான் இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன நானே எப்படி சந்தேகப்பட முடியும்? ம், என் தங்கத்தை பற்றி எனக்கு தெரியாதா? சந்தேகப்பட்டுலாம் கேட்கல. இருந்தாலும் என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டீங்களே. மறைச்சிருக்கீங்க, சரி அதில் ரீசன் இருக்கும் ஏதாவது. சரி, கேள்வி கேட்டோன்னே சாருக்கு சந்தேகம் தோணிச்சா? ம், ஏன் மறைச்சிங்கன்னு நான் கேட்டேன். இதனால தானே உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குது. நம்ம ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இப்போ இருக்கிற எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கள். என்கிட்டயும் மறைச்சிட்டீங்க. ஏன்டா சூர்யா, நீ என்னடா செஞ்சு வச்சு செல்ல மாதிரி உட்காந்துருக்க? உனக்கு தெரியுமா தெரியாதா? அவனுக்குலாம் தெரியும்ப்பா. அதானே, இவன் கூட்டு கலவான இவனாதானே இருப்பியா? ஏண்டா நீங்க எல்லாம் சேர்ந்ததே ஒரு வில்லத்தனத்தை எல்லாம் சேர்ந்தே செய்வீங்க. ஆனா உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் செஞ்சிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய வில்லத்தனமா இருப்பீங்க ரெண்டு பேரும். கிரிமினலுங்க, பிராடுங்க, பிராடுக்கார பயிலுங்க. அது ஃப்ராடா? மாமா என்னடா என்னடா உனக்கு பிரச்சனை? என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? அந்த அளவுக்குலாம் எதுவும் பண்ணல மாமா. இங்க பாரு, நீங்க எல்லாருமே கூட்டுக்கார கலவாணி பயில்களா தான் இருப்பீங்க. என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதுல உன் தம்பிக்காரு, அப்புறம் வந்து அவன் அவன் சந்தோஷ், அவன் அஸ்வின், அவன் ரகு, எல்லாம் சேர்ந்து கூட்டு கலவாணியா தான் இருப்பீங்க. இப்ப என்னமோ தனித்தனியா பிரிஞ்சுக்கிற மாதிரி பவுசி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். இதுல இணைய மறுமுறை நடுவில் உட்காந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேற ஒண்ணும் இல்ல. பொழுது போகாம சொன்னேன் கூப்பிடாதீங்க தானே. ஏப்பா என்னப்பா எங்களை திட்டிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாதுப்பா, இவங்க கேட்டு சொல்லுங்க. நீ கேளு, உனக்கு என்ன? நீ ஓ வாங்கி நீ கேட்கல. ஆனா இவங்க சொல்லுவாங்கடா, இந்த தொப்பிக்கார உட்காந்துருக்கேன் பாரு, அவன் பொண்டாடிட்டு உட்காந்து பேசுவேன், அவனுக்கு நேரம் பத்தாது, இந்த உட்காந்துருக்கேன் பாரு பங்க் பண்ணிக்க. இவன் 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 என்ன பண்றேன்னு அவனுக்கே தெரியாது. என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அதுக்கு மேல நீ, அதுக்கு மேல இந்த இவன் கச்சா பண்றீங்க. இங்கிட்ட என் பக்கத்துல உட்காந்துருக்கிறவன், இதுல உன் தம்பிக்காரன் வேற ராகு, அவன் ஆர்ட்ஸ் பிரச்சனை நடத்திட்டு இருக்கான். அவனால எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல எல்லாம் இன்னொருத்த இருக்கான், அவங்க அம்மா பிச்சு கேட்டு ஆடுறவன் இந்த வீட்டுல இருக்கான். அவன் அதுக்கு மேல அவன் பண்றது, அவன் பண்ற குத்துக்கலாம் நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்பா, உங்ககிட்ட நான் கேட்கதானே சொன்னோம், எதுக்கு எங்களை சுத்தி சுத்தி ரவுண்ட்ஸ்ல விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் 1 மணி நேரம் விட்டால தண்டை பேசுவாரு இவரு. தெரிஞ்சுக்கிட்டே மண்டையை கொடுக்குறியே, நான் என்ன செய்வேன்? என்னடா என்னடா கேட்கதான் சொன்னு? ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனையா உங்க அம்மா காரிகளுக்கும் உங்களுக்கும் வேற பொழப்பு இல்ல. ஒவ்வொரு பிரச்சனையா கொண்டு வருவீங்க, நான் ஒவ்வொரு பிரச்சனையா சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாங்க வேற பொழப்பு இல்லை எங்களுக்கு. அம்மா காரியலா? ஒண்ணு அம்மாவை சொல்றாரு சரிட்டு, இன்னொருத்தர் யார் சொல்றாரு? வேற யாரு? வேதா சித்தி, வசந்த் சித்தி. ஓ சரி சரி சரி, இப்ப புரிஞ்சிருச்சு. பெட்டர் ஆஃப் உன்கிட்ட எப்படி இல்லாம இருப்ப? எப்படி மறைச்சிருப்ப? உன்கிட்ட சொல்லிட்டேன், உனக்கு தான் ஞாபகம் இல்லை. உன்கிட்ட ஏதாவது சொல்லாம இருப்பேனா? தேவதிக்கு
என் பெட்டர் ஆஃப் நீ உன்ட்ட ஏதாவது மறப்பேன் நான். நீயே சொல்லிட்டியே நீங்கள் எனக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு. அப்போ எனக்கு மட்டும் ஏன் எனக்குள்ளே இருக்க? அப்போ நான் உன்ட்ட தான் மறப்பேனா? நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நல்லா ஞாபகப்படுத்திப்பார். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ படிச்சுட்டு இருக்கப்ப உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். நல்லா யோசிச்சுப்பார். ஒரு பொண்ணை பற்றி சொன்னேன். நீ மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். யோசிச்சுப்பார். உங்ககிட்ட கிளியராக சொல்லலை, ஏன்னா அப்போதைக்கு நீ பயந்துருவ அப்படின்ட்டு. ஆனால் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அந்த பொண்ணை பற்றி சொன்னேன். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆனால் சொன்னேன். ஆனால் வந்து நீ பயந்துருவன்ட்டு சரி இப்போதைக்கு மறப்போம் அப்புறமா சொல்லிக்கலாம்னு நினச்சேன். அப்படியே அந்த பொண்ணுமே கிடைக்கலையா எனக்கு ரொம்ப நாளா. அதோட கொஞ்சம் மிஸ் ஆகிட்டா. அதோட சரி நான் அப்படியே விட்டுட்டேன். அப்படியா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறேன். குந்தானி எதுக்கடி மேலே வந்த? இவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க. நீ வந்தாதான் சொல்லுவேன்ட்டு. ட்ரெஸ்ஸில் சூப்பராக இருக்க. அப்புறம் என்ன பாலை குடிச்சிட்டே இருந்தேன். உட்காந்துட்டு இருக்கே ரொம்ப நேரமா. நீங்கள் தான் ஒரு நாள் வாங்கிட்டு வந்தீங்கல்ல நைட் ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் தான் அது. நல்லா இருக்கா? பால் குடிச்சிருவேன். போதும் போதும், நாளைக்கா இருக்கேன் அப்படின்லாம் சொன்னது. சரி, மாமா கத்திக்கிட்டே இருக்காரு, நீ சொல்லுங்க என்னன்னு கேட்போம். என்கிட்ட இருந்தே மறைச்சிட்டு சமாளிச்சிட்டீங்க. சரி பரவாயில்ல, ஆனால் இப்படி சொல்லியிருக்கீங்கல்ல, என்னன்னு பார்ப்போம். இருந்தாலும் உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் ரூமுக்கு வாங்க. என்கிட்ட எப்படினாலும் டீட்டெயில்டாக சொல்லலைல, நான் இன்னைக்கு உங்களை என்ன பண்ணுறேன்னு. சரி சரி, ரூமுக்கு வரேன். என்னன்னாலும் பண்ணிக்க. போதும் போதும், அங்கே பார்த்து பேசுங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசுது புதுசு புதுசாக பேசுகிறோம் அப்படின்ட்டு கடுப்பாக போகிறாங்க எல்லாரும். கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. எதுக்கு இவ்வளோ விட்டுட்டு உட்காந்துருக்கீங்கன்னா? யார் நான் ஒன்று விட்டுட்டு உட்காந்துருக்கேன். சரி 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 விடுங்க, நான் தான் ஓட்டிட்டு உட்காந்துருக்கேன். போதுமா? என் பெட்டர் ஆஃப் ஒத்துக்கிட்டாலே சரி சரி. இந்த பேச்சில் ரூமுக்கு போயிட்டு எனக்கு நிறைய குடிக்கிறேன்னு சொன்னீங்க. அதில் குடிக்காம விட்டுறக்கூடாது. அப்புறம் டென்ஷன் ஆயிடுவேன் நான். டென்ஷன் ஆகி என்ன பண்ணுவீங்க? நான் டென்ஷன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு நீ பாரு. சரி போதும் போதும், அங்கிட்ட பார்த்து மாமாட்ட என்னன்னு கேளுங்க. மாமா கத்திக்கிட்டே இருக்காரு. எல்லாத்தையும் சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. பாவம் சரணன்னு ஒழுங்கு புரியாமல் உட்காந்துட்டு இருக்காரு. சரி. என்னடா நீ நடத்து மகனே. சமாளிச்சுட்ட. எனக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் அவளை உட்கார வச்சு அவள்கிட்ட பேசி சமாதானப்படுத்திட்டு, ஆனால் இருந்தாலும் பரவாயில்லடா, என் தங்கச்சி விட்டு குடிக்கல, தங்கச்சி மனசு காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்கானே, அந்த அளவுக்கு பரவாயில்ல. நான் கூட பயந்தேன் இவ எதுவும் டென்ஷன் ஆயிடுவானோ. நான் கூட நினச்சேன் தங்கச்சி எதுவும் சந்தேகப்பட்டுருவாளோ அப்படின்னு. மனசு எது காயப்பட்டுருவாளோ. சந்தேகப்பட மாட்டா, இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் தோணுல. நினச்சி பயந்துட்டு நல்ல வேலை சமாளிச்சிட்டான். டேய் இதாடா, டேய் ராஜா, சொல்லுங்கப்பா. என்ன தரா சொல்ற? நீ தாண்டா சொல்லணும். என்ன தரா அவங்க கேட்டுட்டு இருக்கீங்க? சொல்லி தொலையண்டா. அதுக்கிட்டேன். சரி சரி, யாரும் கோவப்படாதீங்க, சொல்லிடுறேன். இவ்வளோ ஆர்வமா இருக்காங்க. சொல்றேன்னு சொன்ன உடனே அட்டன் டயத்துல எல்லாம் திரும்புறாங்க. இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே. இறைவா நீ தான் காப்பாற்றணும். நானும் எவ்வளவு நேரமாட்ட உட்காருது? சொல்றேன் தான் சொல்றேன், ஆனா கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேன். என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஆமா, இவர் எது கூப்பிட்டு வந்தாங்க? இவர் கேட்டு எதுவும் பிரச்சனை பண்ணா என்ன பண்ண? ஒன்றும் பண்ண முடியாது. பிரச்சனை வந்தால் சமாளிச்சுதான் ஆகணும். எப்படி நம்ம மைண்ட் வைஸ் இவனுக்கு கேட்டுச்சு? ரொம்ப யோசிக்காத, எனக்கு இப்போ அதான் ஓடுது. டேய் மச்சான், ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உன் பிரச்சனை என்னதான்டா உன் பிரச்சனை? இப்ப எதுக்கு நீ தெரிஞ்சு அவனை இவ்வளவு அவசரப்படுற? எனக்கு புரியல. நீ சத்தியப்படுறிய நீ? டேய் என்ன பார்த்து ஒரு லவ் மேட்டர்ல நான் என்ட்ரி ஆயிருவேன்னு நினைக்கிறியாடா? என்ன வார்த்தை சொல்லிட்ட? இனிய பார்த்து நான் அப்படியாட நினைப்பேன். சி, எனக்கும் தங்கச்சி முறை வந்துரும் சொல்லிடுவியோன்னு பயமா இருக்குடா. அங்க பத்தியா அவர் வெறும் உட்கார்ந்துருக்காரு.
ஏதாவது தங்கச்சி கிங்கச்சின்னு சொல்லி வச்சிடாதடா மச்சான். என்னால தாங்கிக்க முடியாது இந்த சின்ன ஹார்ட்ல, என் சின்ன இதயத்துல ஒரு அழகான காதல் பூ பூத்திருக்கு. அந்த பூவை நசுக்கி தூக்கி எரிஞ்சிடாதடா மச்சான், என்னால தாங்கிக்கவே முடியாதுடா. ஓ, இப்படி ஒரு முறவில் இருக்கோ? சரிடா, ஒருவேளை எனக்கு தங்கச்சி முறை வந்தா உனக்கு என்ன முறைடா வரும்? முன்ன முட்டின்னு வச்சுக்க, போயிரு மரியாதையா. அப்படி ஒருவேளை நடந்தா நீ யாருன்னே தெரியாதுன்னு அவளை நான் கூட்டிட்டு போயிடுவேன். என்ன வார்த்தைடா சொல்லிட்ட? என்னைய பார்த்து யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவியா? என்னடா மச்சான் இப்படி சொல்லிட்ட? என்னால தாங்கவே முடியல தெரியுமா? இப்ப இப்ப வந்தவளுக்காக என்னைய நம்ம பிறந்ததுல இருந்து நட்பா இருக்கோம்டா, அதை தூக்கி எறிஞ்சிருவியா? நண்பா, என்னை தூக்கி எறிஞ்சிருவியாடா? நம்ம நட்பு அவ்வளவுதானா? அப்பா, முடியல. என்னால இதெல்லாம் எப்ப தாங்கிக்க முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கிறதே ஒரு பிஞ்சு இதயம். அந்த இதயத்துல நம்ம நண்பர்கள்னு உனக்கு எவ்வளவு சுமந்துக்கிட்டு இருக்கேன் உன்னை. என்னடா மச்சான் இப்படி சொல்ற? எனக்கு வேதனையா இருக்குடா. என்னடா மச்சான் என்ன யோசிக்கிற? இதுக்கு இப்படி பேசிட்டோன்னு நினைக்கிறியா? அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டோன்னு நினைக்கிறியாடா? நினைப்பாங்க, நினைச்சிட்டு இரு. என்னடா மச்சான் புரிசுக்கு நீ இப்படி சொல்லிட்ட? பாரு, நீ என்கிட்ட எதையுமே சொல்ல வேணாம், நீ எவ்வளவு பத்தியும் சொல்ல வேணாம், சரியா? நீ போ வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பார்க்க போறேன். போயிரு மரியாதையா. அவன் சொல்ல மாட்டான்டா, நான் தான் சொல்றேன்ல. திருப்பி திருப்பி உட்காந்து அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. அவன் உட்காந்து சமாளிச்சுட்டு உட்காந்துருக்கான். இது கூட தெரியாம இன்னும் உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்களா? நான் இன்ச்சு போறேன், கிளம்புறேன். நான் இதுல இணைய விட கூப்பிட்டு வந்திருக்காங்க வேலை விட்டு இல்லாம. சொல்லவே வேணாம்டா, நான் கிளம்புறேன். போடா. இல்லைங்க, இல்ல போக வேண்டாம், சொல்லிடுறேன். கண்டிப்பா நான் இந்த நேரத்துல சொல்லிதான் ஆகணும். ஏன்னா சரணனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எல்லா உண்மையும் நான் சொல்லிதான் ஆகணும். நான் சொல்ல போற விஷயங்கள்ல நான் எல்லாத்தையும் சேர்த்தா சொல்லணும். அதாவது அந்த பொண்ணை நான் இன்னைக்கு பார்த்தேன், அந்த பார்த்த அன்னைக்கு என்ன நடந்தது அதையும் நான் சேர்த்துதான் சொல்லி ஆகணும். அதை வச்சுட்டு நீங்க யாரும் யார்ட்டையும் போய் சண்டை போடக்கூடாது, பிரச்சனை பண்ணிடக்கூடாது, இல்லை எதுவும் கேட்டுறவும் கூடாது. குறிப்பிட்டு சொல்லணும்னா அப்பா நீங்க தான். அப்பயே சொல்லியிருந்தேன்னா அது பெரிய பிரச்சனையா தான் ஆயிருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ சொல்றேன், இருந்தாலும் நீங்க பெரிய பிரச்சனையை ஆக்க மாட்டீங்க. இருந்தாலும் காலங்கள் ஆயிடுச்சு, இருந்தாலும் அந்த அப்படியே விட்டுடலாம். சொல்றேன், நம்ம 12th சென்னையில தான் படித்தோம், ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, அப்போ படிச்சுட்டு லீவுக்கு வந்துடணும். அதாவது 12th முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு, அதாவது பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு இங்கே வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆமா, ஒரு நாள் சரியான சூறாவளி காத்து, அன்னைக்கு சரியான மழை வேறு. வெளியில போகவே முடியல அந்த அளவுக்கு. அன்னைக்கு நைட்டு ஒரு 8:30 to 9 மணிக்குள்ள இருக்கும். அந்த டைமிங்ல தான் அம்மா யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் பழைய வீட்டில் தான் இருந்தோம். இந்த வீட்டில் முட்டை இருக்கும்ல, நடுவில் மழை பெய்யுறது வீட்டுக்குள்ளே வரும் அந்த முற்றத்தில். அப்போ அப்பாவும் வீட்டில் இல்லை, தம்பி தூங்கிட்டான். நீங்களுமே என்ன பண்ணீங்கன்னு தெரியல, நீங்களுமே தூங்கிட்டீங்க எல்லாருமே வந்து. அப்போ நான் முழிச்சிட்டு இருந்தேன், மழை பெஞ்சிச்சா, சரி அதை பார்த்துட்டே நின்றுட்டே இருந்தேன். அப்போ அம்மா யார்கிட்டயும் பேசிட்டே இருந்தாங்க. பேசிட்டே இருந்துட்டு என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் திருப்பி என்கிட்ட வந்து, இந்த பிரச்சனையில உங்க அம்மா வராட்டி தாண்டா ஆச்சரியம், வந்த ஆச்சரியமே இல்லை. ஏப்பா சும்மா இருங்கப்பா. அப்புறம் அம்மா வந்து உன்கிட்ட என்னடா சொன்னாங்க? ராஜாட்ட கேட்டேன் என்ன. இவர் வேற வீட்டில் இல்லை, பேசாம ராஜாட்டே கேட்போம். நம்ம சொன்ன கேட்பானா? கேட்பான். அதே எப்படி நம்ம சொல்லி கேட்காம இருக்க போறான்? கேட்பான், அதெல்லாம் அதட்டி கூட்டு போயிடலாம். டே ராஜா. அம்மா சரியான குளிரா இருக்குமா? இன்னும் இப்படி மழை பெய்யுது? ஆமாண்டா. அது சரி, உங்க அப்பா எங்கடா? சாயங்காலம் போனவர் ஆளை காணுமே. உங்க பாட்டி வீட்டில் எதுவும் போய் பார்த்துட்டு வந்தியா? இல்லைம்மா, அப்பா கால் பண்ணேன், காலும் எடுக்கவே இல்லை. என்னன்னு தெரியல, எங்கேயும் போய் மாட்டிக்கிட்டாரா மழையில் அப்படின்றது தெரியல. அப்புறம் பாட்டி வீட்டில் சாயங்காலம் பார்த்தேன், நிறைய டைம் பார்த்தேன். இப்போ ஒரு காமநாத்துக்கு முன்னாடி கூட பார்த்துட்டாமா ஒன்று காணப்பாவா, என்ன தெரியல. சரி, இவங்களாம் எங்கே காணும்? ரகு, சரவணன், சக்தியெல்லாம் ஆளை காணும்? எல்லாம் தூங்கிட்டாங்கம்மா. தங்கச்சிங்க சாப்பிட்டாலும்மா, ஒரு அரை மணி நேரத்தில் அவளை போய் பார்த்துதான். சரிடா, நீ என்ன தூங்கலையா? முடிச்சிட்டு இருக்க? அது இல்லைம்மா, தூக்கம் வரல. அதான் சரி சும்மா மழை பெஞ்சில பார்க்கலான்னு அப்படின்ட்டு இருந்தேன். சரிடா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்கம்மா. இல்லைடா, கொஞ்சம் வெளியில் போகணும். இந்த டைம்லையா? மழையிலையா? இவ்வளோ மழையில எப்படிமா போக முடியும்? டே, அதான் நீ டிரைவ் பண்ணிடடா, கூட்டு போடா.
கொஞ்சம் எமர்ஜென்சி அதான்டா. அப்படி என்னம்மா எமர்ஜென்சி இந்த மலையில் இப்படி போகிறதுக்கு? இவன் ரொம்ப கேள்வி கேட்பான் தான் நான் இவன்கிட்டயே கேட்டேன். கடைசியில் இப்போ திருப்பியும் கேள்வியை தான் கேட்குறான். என்னாச்சுமா சொல்லுங்கள். இல்லைடா, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பெங்களூருக்கு கிளம்புறாங்க இன்னைக்கு. இப்போ ஒரு 10 லெவலுக்குள்ளே கிளம்பிடுவாங்க. காரில் தான் போகிறாங்க. அதுக்கு என்னம்மா? இல்லைடா, நான் ஒரு நேர்ந்திருந்தேன். நீத்து கடன் இருக்குது அவங்க பெங்களூரில் ஒரு கோயிலில். எனக்காக நேர்ந்திருந்தாங்க. நான் தான் சொல்லி அங்கே நல்ல சக்தி வாய்ந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் ஒரு நீத்தி கடன் போட்டிருந்தேன். அவங்க திடீர்னு ஏதோ அவங்க பிஸ்னஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. அதான் அவங்களுக்கு அந்த நீத்தி கடன்லாம் அந்த பையில் போட்டு வச்சுருக்கேன். அதை கொண்டு போய் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் இதெல்லாம் சாரி அதுன்னு வாங்கி வச்சுருக்கேன். நான் போய் கொடுத்துட்டு வரலான்னு நினைக்கிறேன்டா. அதான் கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்க எதுனாலும் பண்ணிக்குவாங்கடா. அதனால தான். ஏன்னா நம்ம காசில் தான் பண்ணணும். அதனால தான். சரிம்மா, அதனால் என்ன, நீங்கள் ஜிபே பண்ணி விடுங்க. நம்ம காசில் தானே அவங்க வாங்கி பண்ணிக்கிட்டோம். இந்த மலையில் எப்படி போக முடியும்? சுத்தம் இல்லைடா, என் கையால் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன்டா. அவங்க திடீர்னு இப்போ போவாங்கன்னு தெரியாது. திடீர்னு கிளம்பிட்டாங்க. என்னடா பண்ண? சரிம்மா, அவங்க நெக்ஸ்ட் டைம் வந்தால் வாங்கி கொடுங்க. சரியா போச்சுல. இப்போ என்ன? டேய், போனாங்கன்னா 1 இயர் கழிச்சு தாண்டா வருவாங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியாது. நான் பாட்டுக்கு நேர்ந்துட்டேன். இப்போ கொடுக்கணும்ல. இல்லாட்டி மனசு அதே உறுத்திட்டே இருக்கும். புரிஞ்சுக்கோடா. என்னம்மா? என்னடா, காரில் தானடா கூட்டு போடா. அம்மா, காரை அப்பா எடுத்துகிட்டு போயிட்டாரு. பைக்கு தான் இருக்குது. நான் பைக்கில் தான் கூட்டு போக முடியும். கூட்டு போனா சுத்தம். நீ சூரியட்ட வாங்கிட்டு வாடா காரு. ஏம்மா, மாமாக்கெலாம் தெரிஞ்சுன்னா திட்டுவாங்கம்மா. அந்த மலையில் நான் போகிறது தெரிஞ்சுன்னா. டேய், அவன்கிட்ட சொல்லி எப்படியாவது வாங்கிட்டு வாடா. ஏன்டா இப்படி படுத்துற? எனக்கு ஒரு விஷயத்த கூட நீ செய்ய விட மாட்டியாடா. ஏன்டா இப்படி பண்ற? நான் நம்ம குடும்பத்துக்காக தானே நீந்திருந்தேன். வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லி வாங்கிட்டு வா. ஏன்டா இப்படி படுத்துற? இந்த ஒரு விஷயம் கூட செய்ய விட மாட்டியாடா நீ? அம்மா, மழை எப்படி பெய்யுதுன்னு பார்த்தீங்களா? இந்த டைமிங்கில் எனக்கு ஒன்றும் 18 வயசு கூட ஆகலை. எனக்கு ட்ரைவ் பண்ண தெரியும்னா அதுக்காக லைசன்ஸ் கூட இல்லைம்மா. இவ்வளோ டைமில் நீங்கள்? டேய், மெயின் ரோட்டில் போக வேணாண்டா. சாக்கெட்டில் வழி இருக்குல்ல, அந்த வழி போயிடலாம் நம்ம. அம்மா, ஷார்ட்கட் வழியில் போனோம்னா குண்டு குழிமா இருக்கும். தண்ணியாக ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். அதில் எப்படி போக முடியுன்றீங்க? ஷோ, என்னடா ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோடா. எப்படியாவது கொடுக்கணும். நீ ஏன்டா உங்கள் அப்பாவோட மோசமாக இருக்க? அவன் அந்த மனுஷன் தான் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டான்னா நீ என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேற. அம்மா, ரீசன்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறமா அடம் முடிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாண்டா, ஆமாம். உங்களுக்கு அப்படி தானே தெரியும். பெற்ற தாய் ஒரு விஷயத்தை கேட்டால் கூட நீங்களும் செய்ய மாட்டீங்க. நான் இருக்கும்போது உங்களுக்கு அருமை தெரியாது. ஏம்மா, இதுக்கு போய் எதுக்குமா அழுவீங்க? அப்புறம் என்னடா, நான் கூட்ட போக சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னமோ பேசிகிட்டு இருக்க அதை இதுன்னு சொல்லிட்டு. ஷோ, அம்மா விட மாட்டாங்க போல. சரி, கூட்டு போவோம். சரிம்மா, அழுகாதீங்கம்மா, கூட்டு போகிறேன். அப்பா, ஒரு வழியை விட்டுக்கிட்டான். கார்லேயே போயிடலாமா? சூர்யாட்ட வாங்கிட்டு வரியா? பைக்கில் போகலாமாம்மா? வேணாண்டா, கார் எடுத்துட்டா போ. அங்கே பெரிய தட்டா இருப்பாருமா, அதான் பயமா இருக்கு. பார்த்தாதான் திட்டுவாரு. ஆமாண்டா, பெரியப்பா வர இருப்பாரோ. சரி பாரு, அவர் ஒரு சில நேரம் படுத்துருவாடா இந்த டைமிங்கில். போய் பாரு, பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூர்யாட்ட கேளு. என்ன, போய் பார்த்துட்டு வரியா? சரிம்மா, பெரிய தட்டா இருக்காருன்னு பார்த்துட்டு சூழ்நிலையில் பார்த்துட்டு சூர்யாட்ட கேட்டுட்டு கார் எடுத்துகிட்டு வரேன். சரிடா, போ டக்குன்னு எடுத்துட்டு வா. இல்லைம்மா, டக்குன்னு எடுத்து வர முடியாது. தாத்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முடிச்சிருந்தாருன்னா எடுத்து வர முடியாது. அம்மா, ஒருவேளை தாத்தா முடிச்சிருந்தாருன்னா நம்ம பைக்கில் போயிடலாமா? என்னன்னு வந்து பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். சரிடா, சரி போய் என்னன்னு போய் பாரு. நானும் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. எடுத்து வச்சுட்டு அப்படியே சாப்பிடல ஒன்றும் சாப்பிட்றேன். உங்கள் அப்பா வருவார் வெயிட் பண்ணேன். அவர் இன்னும் ஆடையே காணும். சரி, நானும் போய் சாப்பிட்டுட்டு என்னன்னு பார்க்குறேன். எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன். நீ என்னன்னு பார்த்துட்டு வா. சரிங்கம்மா. என்ன வீடு சைலண்ட்டாக இருக்க? யாரையும் காணும். எல்லாம் படுத்துறாங்களா? கதவு திறந்துருக்கே. பார்ப்போம், போய் மேலே போய் பார்ப்போம். கீழே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாரும் ரூம்குள்ளே இருக்காங்களோ? சரி, மாடிக்கு போய் பார்ப்போம். எல்லாரும் என்ன செய்கிறாங்க? வீடே சைலண்ட்டாக இருக்கே. ஐயோ, பெரிய தாத்தா திட்டுவார் மலைக்குள்ளே வந்ததுக்கு. இன்னும் அம்மா வேறு கூட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா இன்னும் அவ்வளோதான் என்னைய சாத்தி போடுவார். அம்மா சொல்கிறதே கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது. சரி, போய் சூர்யா டிஸ்கஸ் பண்ணுவோம். பாடுறது பாரு. இங்கிட்டு தான் வர சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளும் போவோம். பாட்டை பற்றிய மேடம்க்கு நானும் சேர நாள் தான்.
என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன். ஓ, ஒரு மொழி இல்லாமல் மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். ம் மாமா சரியில்லை. ம் என்ன மேடம் பயங்கரமா பாட்டெல்லாம் பாடிட்டு வரீங்க? மாமா நீங்கள் என்ன இப்போ பாட்டு பாடிட்டு வந்தீங்க? சரி என்ன போயிட்டு திரும்பி வந்துட்டீங்க, அதுவும் சரியான மழை பெய்யுது, இதுக்குள்ள வந்திருக்கீங்க, நினச்சிட்டிங்களா என்ன? ஆமாம், மேடம்க்கு படிக்காதெல்லாம் எதுவும் இல்லையோ? ம், ஜாலியாக பாட்டு பாடிலான்ட்டு இருக்கீங்க. ம், இதுவே படிக்க சொன்னால் கஷ்டமாக இருக்கும் மேடம்க்கு. ம், என்ன மாமா சாயங்காலம் தானே, நீ எவ்வளோ நேரம் படிச்சு தெரியுமா? நீ என்ன மாமா இப்படி சொல்கிற நீ? ம், நல்லா படிக்கல கோதை பிடிச்சி திரும்பி விட்டுருவேன் பார்த்துக்கோ. அப்புறம் படிக்கிறது தான் முக்கியம், பாட்டு பாடணும் அப்புறம் தான். சரியா? என்ன மாமா? சரிதே. என்ன வீட்டில் ஒருத்தரையும் காணோம், வீடு அமைதியாக இருக்குது? இல்ல மாமா, தாத்தா கல்ல மிட்டாய் வாங்கிட்டு வந்தாரா நிறையா, நாங்க எல்லாரும் உட்காந்து மாடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் மாமா. உனக்கும் நான் எடுத்து வச்சிருக்கேன் மாமா, வா உனக்கு தரேன். எல்லாரும் மாடியில் இருக்காங்க என்ன? தாத்தா பாட்டி எல்லாருமே அப்பா அம்மா எல்லாருமே அப்போதைக்கு கீழே போயிட்டாங்க. அப்புறம் நானு அண்ணன் மாதிரி அப்புறம் அக்கா தங்கச்சி எல்லாரும் உட்காந்தோம். அப்புறம் எல்லாருமே அவங்களுமே ரூமுக்கு போயிட்டாங்க படிக்கிறதுக்கு. அப்புறம் இப்போ நானு சோனி அண்ணன் அனு 4 பேர் தான் உட்காந்தோம். மேலே 4 பேர் தான் இருந்தாங்க நினைக்கிறேன். அவள் சோனி அனு கூட ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாளுங்க. இப்போ அண்ணன் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மாடியில். அவன் மட்டும் மாடியில் என்ன பண்ணுறான்? இல்லம்மா, மாடியில் ஊஞ்சல் இருந்துச்சுல, அது லூஸா இருக்கா நட்டு, அதான் அண்ணன் சரி பண்ணி விடுன்னு சொன்னாங்க. அதை கீழே போயிட்டு அந்த நட்டு திருவோம்ல, அந்த ஸ்க்ரூ இதெல்லாம் எடுத்து பேக்கில் இருக்கும்ல, அந்த பேக் எடுத்து வர சொன்னாங்க. அதான் நான் எடுக்கிறதுக்காக வந்தேன். சரிம்மா, சரி பார்த்து போ, பார்த்து எடுத்துட்டு வா. நானே பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் போகிறப்ப பார்த்து போடான்னு சொல்லிட்டே போகாது என்ன? இப்போ தண்ணியாக இருக்கு, அந்த சைட்லாம் வலிக்கி விட்ருவோம் என்னம்மா? சரிங்க மாமா. மாமா மாமா ஒரு நிமிஷம். சொல்லுமா. அம்மா, நீங்கள் எனக்கு மதியானம் சாப்பாடு நீங்கள் தானே ஊட்டி விடுவீங்க. இன்னைக்கு மதியானம் நீங்கள் வரவே இல்லை மாமா. அப்போ எல்லாரும் இருந்தாங்களா, அதை கேட்கவே முடியல. என்ன மாமா? அது எதுக்குடா எல்லாரும் முன்னாடி கேட்க முடியலன்னு சொல்கிறேன்? தைரியமாக எல்லாரும் முன்னாடி கேளு, ஏன் மாமா வரலன்ட்டு. இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட போயிட்டேன், அதான் லேட் ஆகி போயிடுச்சு. மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சா பசங்களோட, லேட் ஆகி போயிடுச்சு. யாராவது திட்டினாங்கன்னா? நீ செல்லும் தங்கும், என் பிடிச்சுமா என் பாப்பா, உன்னை யாராவது திட்டிடுவாங்களா? திட்டுனா அவ்வளோதான். அதுக்கெல்லாம் போய்விடு. சரியாம்மா? மாமா, கிரிக்கெட் விளையாட போனீங்களா? என்னை கூட்டு போவே இல்லை. ஆமாண்டா, கிரிக்கெட் விளையாட போனேன். நீ கூட்டு தான் போட, நீ வேணாம் நீங்கள். சரியா? அங்கே ஃபுல்லாக பசங்களாக வராங்களா, அவளுக்கு தேவைதான். எல்லாரும் மாதிரி அப்படி நிற்கலாமா? நிற்கக்கூடாதுல்ல, அதனால தான். சரியாம்மா, நீ வர வேண்டாம் இனிமேல், நீ வீட்டில் என்ன. ஓ சரி 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 மாமா. சரி நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்கள் மேலே போங்க, அன்னிட்டு பேசிட்டு இருங்க. உங்களுக்கு டீ காஃபி எது வேணுமா? உங்களுக்கு வரும்போது நான் கல்ல மிட்டாய் சேர்த்து எடுத்துட்டு வரேன். நான் ரூமில் வச்சிருந்தேன், டீ யாருக்கு தெரியாமல். டீ காஃபிலாம் வேணாண்டா, நான் வரும்போது சாப்பிட்டு வர வந்தேன். அப்புறம் கடல மிட்டாய் வேணாம், நீ வை, நாளைக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆமாம் மேடம், டீ காஃபிலாம் வேணுமான்னு கேட்குறீங்க? உங்களுக்கு போட தெரியுமா டீ காஃபிலாம்? மாமா, நான் டீ காஃபிலாம் போடுவேன் மாமா. நான் கற்றுக்கிட்டேன் தெரியுமா அம்மா கிட்ட. அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? சரி சரி சரி, நாளைக்கு வரேன் மாமா. எனக்கு டீ போட்டு கொடுத்துட்டு எனக்கு கடல மிட்டாயும் கொடுக்க. சரியா? மாமா சாப்பிடுவேன்னா டீ குடிச்சுப்பேன். சரியாம்மா? சரி. ஐ ஜாலி. சரி மாமா, உங்களுக்கு போட்டு தரேன். சரி மாமா, நீங்கள் மாடி போங்க, நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிடா பாப்பா. அப்புறம் பாப்பா, இந்த ட்ரெஸ்ஸு கலரு உனக்கு சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் மாமா. இந்த மல்லிகை நினைவு எவ்வளோ நல்லா இருக்கு. இந்த பத்திங்களா அடிச்சு நம்ம பாட்டுக்கணும். தீண்டாமல் சருகாவே நீ வந்து தொட்டாலும் சிறாவே, ஐயோடி நான் தள்ளாவே மொழியாக நீ ரொம்ப கலையாவே, இனி என்னோடி வந்து இனி தீண்ட பாரு, ஒரு பாதரசம் போலே நான் செல்வன் தேடு, ஏதோ ஏதோ வழி எந்த ஐம்புலங்களையே மலை, நீ உலகத்தில் வருகின்ற முதல் மலை, நீ முதல் அலை, அலை அலை, என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை, நீ முதல் அலை. பாட்டு பத்தியா? அங்கே தங்கச்சி, இங்கே அண்ணங்காரன். சரித்தேன், நல்லா வருவாங்க. இந்த பெண்ணும் அதிசய விண்கலம், போக போக புரிகின்ற போர்க்களம், அது செய். டேய் போதும்டா, எப்பா போதும், முடியாது இதுக்கு மேலே என்னால. என்னடா ஏண்டா நல்ல கோயிலிட்டு என்னடா பாட்டு பாடுற? வந்து அப்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்லைடா இப்போ சும்மா தான். என்னடா சும்மா? என்ன ஒன்றும் புரியலையே, பாட்டும் தெரியல ஆளும் தெரியல. என்ன
இல்லைடா சும்மா தான். என்ன என் தங்கச்சி கூட எதுவும் பேசுனியா என்ன? சீச்சி அப்படி இல்லைடா. என்ன தங்கச்சி இருக்காடா, இத்தனை தங்கச்சி இருக்காங்க, இத்தனை தங்கச்சின்னு விட்டுட்டு நான் போய் எப்படி பேச முடியும்? அதெல்லாம் ஒன்றும் பேசல. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடாத, அடக்கி வாசி. டேய் என்னடா மச்சான் இப்படி பேசுகிற? முன்னாடிலாம் எனக்கு தெரியல. எப்படினாலும் கல்யாணம் படிக்க போகிறோன்றது தெரியும். இருந்தாலும் இருந்தாலும் என்ன, முன்னாடியும் கல்யாணம் படிக்க போகிறோம் தெரியும்ல. அப்புறம் என்ன இப்பெல்லாம் பண்ணி இப்போ என்ன புதுசா? தெரியும்டா. ஆனால் இப்போ இப்போ என்ன அவள் என்ன பண்ண இல்லைடா. அவளை பார்த்தா என்னன்னு தெரியல, ஏதோ மாதிரி ஃபீல் ஆகுதுடா எனக்கு. ஏதோ மாதிரி ஃபீல் ஆகுதா? என்னடா சொல்கிற? ஏதோ பேசுகிறா. ஆமாண்டா, என்ன தெரியலடா. முன்னாடிலாம் எனக்கு தெரியும்னா, ஆனால் அவள்கிட்ட நல்லா பேசுவேனா, இப்போலாம் என்னால் பேசவே முடியலடா அவள்கிட்ட. ஏதோ மாதிரியா இருக்கா, ஏதோ பெருசாக பார்க்குற மாதிரி இருக்கு. ஏதோ ஃபீல் ஆகுது, என்னன்னு தெரியல. என்னடா அவளை எனக்கு பார்க்கணும் போல இருக்குடா. என்னன்னு தெரியல. அவளை எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே ரொம்ப பிடிக்கும் தான். அவன் வீட்டை எல்லாம் பேசுவாங்க தான். இருந்தாலும் எனக்கு இப்போலாம் ஃபீலிங்ஸ் வந்தது இல்லைடா. ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் என்னன்னு தெரியலடா. இப்போ வெளியே போனதுக்கப்புறம் எனக்கு அவளை பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது. அவளை பார்க்கணும் போல இருக்குது, அவள்கிட்ட பேசணும் போல இருக்குது. அப்புறம் ஏதோ ஃபீல் ஆகுது, எனக்கு சொல்ல தெரியலடா மச்சான். ஆனால் எனக்குலாம் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வரலையேடா. டே உனக்கு இந்த ஃபீலிங்ஸ் வரணும், அந்த ஃபீலிங்ஸ் வரக்கூடாது. அதெல்லாம் உனக்கு கல்யாணம் ஆகும்ல, அப்போ அந்த ஃபீலிங்ஸில் வச்சுக்க. என்ன இப்போலாம் அப்படிலாம் வராதுடா, உனக்குலாம் வராது, எனக்கு மட்டும் தான் வரும். டேய் உனக்கு மட்டும் வரலாம், ஆனால் எனக்கு மட்டும், உன் தங்கச்சி மட்டும் பாதுகாப்ப, என் தங்கச்சி மட்டும் நான் இது பண்ணுமா? அப்படியெல்லாம் முடியாதுடா. எப்போ என் தங்கச்சி பார்க்குறேன், நானும் பார்த்துருக்கேன். டேய் மச்சான் அப்படி சொல்லடா. நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைலேருந்து நல்லா பேசுவீங்க அப்படிங்கல, அந்த மாதிரிலாம் இப்போ வராது உனக்கு. அதுதான் அப்படி சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் நீ எல்லாமே அவளுக்கு செய்யல வைக்கல, சின்ன பிள்ளைலேருந்து ப்ளஸ் மாதிரி இருக்க, அதனால அப்படி இருக்காது. வேற ஒன்றும் இல்லை மச்சான். நல்லா சமாளிக்கிறடா நீ. சரி அப்படிலாம் இல்லைடா. இந்த வேறு சுத்தமே யூஸ் பண்ணி இப்படியே தங்கச்சி பார்த்துக்கணும். அம்மா கையில் பார்த்த பார்த்துட்டு தான் வரேன். உன் தங்கச்சி எங்கள் பாட்டு பாட்டின்னுட்டு நான் ஓடிட்டு வந்தா. சரி என்னென்ன மச்சான் கோவப்படாதடா. பத்தியா என் தங்கச்சி மட்டும் நீ என்னென்ன சொல்கிற ஷைலுவ, ஆனால் நான் மட்டும் எதுவும் சொல்லக்கூடாதா? கோவப்படாதடா, அப்படிலாம் இல்லை. இன்னும் ஒரு பெரிய பொண்ணாங்க இல்லை, சின்ன பொண்ணு தானே. ஆமாடா நீ சொன்ன மாதிரிலாம் எனக்குமே எந்த ஃபீலிங்ஸுமே வரல. ஏன்னா அவளை என் பாப்பாவா என்னமோ தெரியல, உன் மேலே எனக்கு அதிக அன்பு இருக்குது. அவளை என்னமோ குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீ சொல்கிற மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் எனக்கு இப்போதைக்கு வரலடா. அதனால நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாது என்ன. பார்த்த பட்சம் ஏண்டா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணப்ப நான் தூங்க போகிறேன்னு சொன்னேன். ஆமாண்டா தூங்கலான்னு தான் போனேன், ஒரு விஷயமா தான் வந்தேன். வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஏண்டா என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? அப்பாவே தேடிக்கிட்டு இருந்தோம், பாட்டி வீட்டில் எல்லார் வீட்லையும் பார்த்தோம், ஃபோன் பண்ணி பார்த்தோம், எங்கேயுமே கிடைக்கல. சரின்ட்டு நானும் சரி தூங்குவோம், காலையில் எப்படி வந்துடுவார்ல, எதுவும் நீ சொன்னல மலைக்குள்ள எதுவும் மாட்டிட்டு இருக்காரோ மாமா அப்படின்ட்டு, சரி நம்மளும் சரி தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தூங்கலான்னு போனேன். அப்போ பார்த்தா அம்மா கூப்பிட்டாங்க என்ன. சரி திடீர்னு இருந்துட்டு நீ ட்ரைவ் பண்ணுவேடா, நீ காரில் கூப்பிட்டுப்படா, ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும், ஏதோ நேர்த்தி கடன் இருக்குது, அந்த பையில் அந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்கணும், அவங்க பெங்களூர் போகிறாங்க, போனாங்கன்னா 1 இயர் ஆயிரும், நான் வந்து நம்ம குடும்பத்துக்காக தான் நேர்த்தி கடன் பண்ணேன், அங்கே இருக்க ஒரு கோயிலில் அவங்க சொன்னாங்க, அப்புறம் அதோட நீ எக்ஸாம்லாம் பாஸ் ஆகணும் வேறு, நான் நேர்த்தி கடன் அதுக்கும் சேர்த்தாண்டா போட்டிருக்கேன், நம்ம பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்ட்டு அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னாங்கடா. இந்த அவங்ககிட்ட போய் கொடுக்கணும், இன்றைக்கி நைட்டு கிளம்புறாங்க, அதுக்குள்ளே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு வாடா நம்ம கூட்டு போடா என்ன அப்படின்னாங்கடா. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எம்மா மழை அதிகமாக போகுது, பைக்லேயும் போக முடியாது, அப்பாவும் கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, காரில் எப்படி போக முடியும், பைக்லேயும் போக முடியாது, மழை ரொம்ப பெய்யுது, லைட்டாக பெஞ்ச கூட தெரியாது, ரொம்ப பெய்யுது, அதனால் போக முடியாதுமா. இன்னொன்று எனக்கு 18 வயசு ஆகலை, இப்போ ஒரு வேளை காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போனால் ரோட் சைடு தான் போக முடியும், ஏன்னா இங்கே வந்து தண்ணியாக இருந்துச்சு என்னம்மா பண்ணுறது, குறுக்கு பாதையில் போகலாம், போனாலும் அந்த சைட்லாம் தண்ணி ஆச்சு என்ன பண்ணுறது, தண்ணி நிறையா போகும்ல, அதனால் போக முடியாது, ரோட் சைடு தான் போகணும், போனாலுமே எனக்கு லைசன்ஸ் இல்லைம்மா, நான் எப்படி ட்ரைவ் பண்ண முடியும், பைக்லையும் போக முடியாதுமா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டா, முடியல. என்னடா சொல்கிற? ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தானே, நீ எப்படி போக முடியும் ட்ரைவ் பண்ணிட்டு, தெரு வழியாக போகலாம், போனாலுமே வந்து அதிகமாக மழை பெய்யுது, தண்ணி நிறைய போகும், அதில் எப்படி நீ வந்து பேலன்ஸ் பண்ணுவ, இருந்தாலும் போயிடலான்னு வச்சுக்கோங்க, போனாலுமே தண்ணி அதிகமாக வந்துச்சு வச்சுக்கோ, கார் உள்ள சிக்கிச்சு என்ன பண்ணுவேன். ஆமாண்டா நானும் அதான் சொன்னேன், சொன்னால் கேட்கவே இல்லைடா, ஐயோ நீ போட்டு பாடா படுத்திட்டாங்க, அழுதுட்டாங்க, அப்படியே அழுதுட்டாங்களா. டேய் நீ சொன்ன எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டியே. என்னடா எதுவும் சந்தேகமாக இருக்குது அப்படி தானே?
ஆமாடா, இதுவும் சந்தேகமாக தான் இருக்கு. எனக்கும் சந்தேகமாக தான் இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் யோசனை பண்ணேன். நம்ம இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வேற வழியில் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. அது என்னென்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு தான் யோசித்தேன். அதான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன். எப்படிடா போவ? டேய், இங்கே கார் இருக்குல்லடா, கார் கீ கொடு, நான் போயிட்டு வந்துடுறேன். கார் கீ எடுத்து கொடுத்துருவேன்டா. ஆனால் ஸ்டார்ட் பண்ண தெரிஞ்சிடாது. எல்லாரும் ஒன்றும் தூங்கவே இல்லை, முழிச்சிட்டு இருக்காங்க. பைக்லையும் போக முடியாது, ரொம்ப மழை பெய்யுது, உன்னால் டிரைவ் பண்ண முடியாது. காரில் போகிறது தான் அப்படி இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஐடியா பண்ணுவோமா? எல்லாம் தூங்கட்டும். தூங்கவும் கார் எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சுட்டு அப்புறம் வெளில போய் ஸ்டார்ட் பண்ணுவோம், கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு. என்ன சொல்கிற? இதுவும் நல்ல ஐடியா தான். ஆனால் இருந்தாலும் நீயா போவீனா? நானும் வரேன். ஏண்டா, ஏதோ டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க நீ வர விட மாட்டாங்களேடா. காரில் வந்து நீ முன்பக்க சீட்டில் உட்கார வச்சுக்க, நான் பின்னாடி சீட்டில் உள்ளே படுத்துக்கிறேன். எப்படி? டிக்கியில் சொல்கிற? மூச்சு முட்டிடும், எருமை வேணாம். இல்லைடா, டிக்கியில் சொல்லலை. நம்ம பின்னாடி சீட்டுக்கு பின்னாடி உள்ளே போயிட்டு சீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தியா, அதில் படுத்துக்கிறேன். இருந்தாலும் தெரிஞ்சிச்சுன்னா என்னடா பண்ணுறது? ஏன்னா சரி, அத்தை வர்றதுக்கு முன்னாடியே உள்ளே வந்து ஒரு தார்பாய் மாதிரி இருக்குது பார்த்தியா, அது கடியில் நான் படுத்துக்கிறேன். சரியா? மேலே புத்திக்கிறேன். எப்படி ஐடியா? அப்போனா தெரியவும் செய்யாது. நீ பாட்டுக்கு என்ன செய்யா, அத்தையும் முன் பக்கமாக உட்கார வச்சுக்க, டிரைவர் சீட் பக்கத்தில். எப்படி? சரிதான், இதுவும் நல்ல ஐடியா தான். லைசன்ஸ் இல்லையடா, 17 வயசு தான் ஆகுது. நான் எப்படி நான் மெயினில் போக முடியும்? குறுக்கு பாதையில் போகலாம், மெயின் ரோட்டுக்கே போகாமல். இருந்தாலும் யோசிச்சு பாரு, மெயினில் எப்படி குறுக்கு பாதையில் போனாலுமே எப்படி தண்ணியாக இருக்கும். என்னடா பண்ணுறது? எந்த ஏரியாடா முதல்ல? அங்கிட்டு சிவாஜி நகருக்கு முன்னாடிடா. ஏய், ஒன்றும் பிரச்சனை இல்லடா. அப்போனா சமுத்திரமபுரம் அந்த வழியாகவே போயிடலாம். அந்த வழி குறுக்கு பாதை தானே, அங்கிட்டு நேராக நம்ம வீட்டிலேருந்து குறுக்கு பாதை வழி இருக்குல்ல, அந்த சைடு பின்னாடி கூடி போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாத. அங்கிட்டலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். வேறு பக்கம் போனால் தான் கொஞ்சம் மெயின்லேயே போயிட்டு நம்ம போகிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த பக்கம் கொஞ்சம் மேடாக தானே இருக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய், அப்படியே இருந்தாலும் யார் காரடா எடுத்துகிட்டு போகிறது? டேய், ஒரு ஐடியா பண்ணுமா? மாறன் சித்தப்பா கார் எடுத்துகிட்டு போமா? ஆமாண்டா, எனக்கு கூட அந்த ஐடியாவில் நல்ல ஐடியாவாக இருக்கே. சரி, ஓகே எடுத்துகிட்டு போவோம். மாறன் சித்தப்பா எல்லாரும் படுத்துருப்பாரு. அவர் எப்படி பைக்கில் தானே போவார், அதனால அவர் கண்டுக்க மாட்டார். நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம எப்படி மலைக்குள்ள தான் போகிறோம், இவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லையான்ட்டு. அப்பா மாதிரிலாம், அதுக்கு தான் சொன்னேன். கரெக்டு. இவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படியும் காலையில் எடுத்து அதில் தான் போவாங்க, அப்போ கண்டுபிடிச்சிருவாங்க. மாறன் நம்ம எப்படியும் பைக்கில் தான் போகும். டேய், அப்படியே தான் சாவிடா. இன்னும் பயப்படாத, பின்னாடி கூடி தான் நிப்பாடி வச்சிருக்காங்க. சாவி இங்கே தான் இருக்குது. இப்போ சாவி இங்கே வந்துச்சு. இல்லைடா, சாவி ஈவினிங் தான் கொடுத்தாரு. நாளைக்கு காலையில் போயிட்டு காரை வந்து சர்வீஸ் கொடுக்க சொன்னார். நான் அதனால சாவி என்கிட்ட இருக்குது. காலையில் சீக்கிரமாகவே ஒர்க்குக்கு போயிட்டு வரான், அதனால. ஓ, சரி. முதல்ல எல்லாரும் தூங்கிட்டுடா, தூங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நீ முதல்ல அத்தைகிட்ட ஃபோனை போட்டு சொல்லு, இந்த மாதிரிம்மா தூங்கினதுக்கப்புறம் நான் வரேன், கீ அப்போ தான் எடுக்க முடியும், நான் எடுத்துகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லு. தூங்கிடுவாங்களாடா? கொஞ்ச நேரத்தில் எல்லாம் படுத்துருவாங்கடா. ஏண்டா, ஜன்னல் வழி யாரும் பார்த்துட்டா? ஜன்னல் வழியில் யாரும் பார்க்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா ரூம்லேயுமே டோர்லாம் சாத்தி, விண்டோலாம் சாத்தி, கர்டன்ஸ் போட்டு இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாத. ஓ, சரிடா. 6 மணி நேரம் இங்கே இருந்தோம்னா தாத்தா மேலேயே வந்துடுவார். நான் இங்கே இருந்தது அவருக்கு தெரியும். வா, கீழே போய் நம்ம ரூமில் போய் உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறமா போகலாம். அப்புறமா சரிடா, வா போகலாம். இந்த கல்யாண நாட்டில் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எல்லாமே நல்லது எல்லாம் நன்மைக்கு. ஆமாண்ணே, அந்த பரமசிவனே கொஞ்சம் இதானியா, என்னன்னா பொருள்லாம் எப்படி இருக்குமோ எது இருக்குமோ அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு வழியா எடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு மனசு நல்லா திருப்தி ஆகிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட ட்ரெஸ் நகை பத்திர பொண்ணு கொடுக்க வேண்டியது எல்லாம் சீர்தாமா ஃபுல்லாக அத்தனையும் எடுத்துட்டாங்க. சீர்தாமா கூட நம்ம வந்து நல்ல இதாத்தையுமே போட்டு கொடுத்துருக்கோம். ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்கோம். அதிக லாபத்துக்கும் நம்ம கொடுக்கல, இது குறைவான லாபத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். தரமான பொருளாகவும் கொடுக்குறோம். இதுக்கு மேலே என்னன்னு அதான்ப்பா என்றைக்குமே நினைக்கிறோம். தரமான பொருளாக கொடுத்தாது என்னவே இருந்தாலும் இருக்கிறவங்களாலும் சரி இல்லாதவங்களாலும் சரி தரமான பொருளாகவும் கொடுக்கணும், விலையும் சரியானதாக கொடுக்கணும் என்னைக்குமே. அப்போதான் நம்ம நல்ல வாழ்க்கையில முன்னேற முடியும். நம்ம குடும்பம், நம்ம பரம்பரை எல்லாமே நல்லபடியா இருக்கும். நம்ம 4 நன்மையை சேர்த்து வச்சது நமக்கு பின்னாடி சந்ததி நல்லா இருக்கும். சரிங்கண்ணே. அப்புறம் கல்யாணத்துக்கு மளிகை ஜாமாவும் ஆர்டர் போட்டாங்க. அதுவுமே பருப்புல இருந்து எல்லா பொருளுமே தரமான பொருளை நம்ம இறக்கிட்டோம். எல்லாமே பேக்கிங்ல இருந்து எல்லாமே செக் பண்ணி நல்லா ஃபுல்லா செக் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் இறக்கியாச்சு. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்மகிட்ட வாங்கினதுக்கு. சந்தோஷம். பரமசிவம் கணக்கெல்லாம் முடிச்சிட்டானா? இல்லைண்ணே, பேலன்ஸ் தர வேண்டியது இருக்கு. நான் என்ன செய்முறை வரட்டும், நான் தரேன் இருக்கான். எதுக்கு தர வேண்டியது இருக்குன்னா, ட்ரெஸ் எடுத்த பேர்லாம் அப்போ போய் கொடுத்துட்டாங்க. அப்புறம் தாலிக்கு நகை கொடுத்தாங்கல்ல, அதுக்கும் கொடுத்துட்டாங்க. தாலி எடுத்ததுக்கு மித்த நகை எடுத்தாங்கல்ல பொண்ணுக்கு, அந்த நகையில கொஞ்சம் காசு தர வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் மளிகை ஜாமான் எடுத்துட்டு போனாங்கல்ல, அதுக்குமே தர வேண்டியது இருக்கு. அப்புறம் நமக்கு இதுதான். அப்புறம் அசோக்குக்கு கோழி ஆடுலாம் அசோக்கிட்ட வாங்கினாங்கல்ல, அவனுக்கும் தரணும் போல. பண்ட பாத்திரம் சீர் பொருளாக எடுத்தாங்களப்பா, அதுக்கு கொடுத்துட்டாங்களா? அதுக்கு கொடுத்துட்டாங்கண்ணே. எல்லாத்துக்குமே இந்த ஃபைல்ல இருக்குண்ணே, எல்லா டீடைல்ஸுமே இருக்கு. கம்ப்யூட்டர்ல ஏற்றி அவன் செல்வா மாறேன் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஃபுல்லா ஏற்றிட்டாங்க, எல்லாத்தையுமே இந்த ஃபைல்ல இருக்குண்ணே. சரி. அப்படின்னா நமக்கு காசு வாங்கும் போது அசோக்குக்கும் சேர்த்து வாங்கிடு, என்ன தனித்தனியெல்லாம் வாங்க விடாது. ஏன்னா அப்புறம் அவனுக்கு இன்னும் பிரச்சனை, பாவம் அவனுக்கு போட்டு செஞ்சுட்டு இருக்கேன்ல, மொத்தமா சேர்த்து வாங்கிடு. அசோக்க கேளு, எவ்வளவு என்ன ஏதுன்னு கேட்டு கணக்கு வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட ஒரு பில்லை வாங்கி வச்சுக்கிட்டு சேர்த்தே வாங்கி மொத்தமா.
அப்படிதான் நீ சொல்லியிருக்கேன், பில்லு கொடுத்துருக்கேன். அசோக்கு நம்மகிட்ட ஒரு பில் இருக்கு, அவன்கிட்ட ஒரு காப்பி இருக்கு, கொடுத்துருக்கேன். நான் சேர்த்து வாங்கி கொடுத்துறேன் வேண்டாம். சரி சரிப்பா. நகை கணக்குமே அசோக் கணக்கு தானே? ஆமாண்ணே, அசோக் கணக்கு தான். அதுல தான் கொஞ்சம் பேலன்ஸ் தர வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் ஒரே பில்ல போடாம எல்லாத்துக்குமே தனித்தனி பில்லு தான் போட்டிருக்கு. ட்ரெஸ்ஸுக்கு அவங்க தனி பில்லு, அப்புறம் வந்து நகைக்கு தனி பில்லு, கறிக்கு தனி பில்லு, அப்புறம் வந்து கறினா அவங்க முழுசா தான் வாங்குது, ஆடு கோழி எல்லாம் தனித்தனி தான் வாங்கினாங்க, அதுக்கு தனி பில் போட்டாச்சு. அப்புறம் வந்து இப்போ சீர் ஜாமானுக்கு அதுக்கு நமக்கு தனி பில்லு போட்டாச்சு, மளிகை ஜாமானுக்கு தனி பில் போட்டாச்சு. எல்லாத்துக்குமே தனித்தனி லிஸ்ட் தனி பில்லு போட்டு எல்லாமே கிளியரா பண்ணி கொடுத்துருவாங்க மாறனும் செல்வாவும். சரி சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரே பில்டிங் இருக்கனால எதாவது பேசிக்கலாம். ஒன்னாவே பேசி என்னன்னு பார்த்து வாங்கிக்கலாம். ஆமாங்கண்ணே. என்னடா சரியா காத்து மணி இப்படி இருக்குது, இதுல இடி இடிக்குது, மின்னல் வெட்டுது, அத்தாடி தாங்க முடியல. புயல் கரையை கடந்தா தானே நல்லா இருக்கும். இன்னும் கரையை கடக்கல, நாளைக்கு காலையில தான் ஆகும்னு சொல்றாங்க. ஆமாம்மா, நானும் பார்த்தேன். என்ன ராஜன் சூர்யா ரெண்டு பேச சவுண்ட் கேக்குது, எங்கிட்ட இருந்து வராங்க? எனக்கு தெரிஞ்சு மாடியில இருந்து வரேன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும். அத்தாடா, இன்னும் தூங்காம இங்க என்னடா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி இரு பாப்போம். கூறுகட்ட பயிலடா, மழையில இவ்வளவு மழை பெஞ்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்ட வரீங்க. ஏன் நினைச்சுட்டு வரீங்க ரெண்டு பேரும்? காய்ச்சி வச்சு சளிக்கு பிடிச்சிச்சுன்னா என்னத்துக்கு ஆகிறது? புயல் காத்தும் மழையும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் மாடியில இருந்து வர வரீங்க. என்னதான் செய்யுது உங்களெல்லாம்? என்ன பையனுங்க நீங்களாம் கூறுகட்ட பயில்களால இருக்கீங்க. வளர்ந்துக்கிட்டே வரீங்க, சேட்டையும் கூடயே சேர்ந்து வளர்ந்துக்கிட்டு வருது. என்ன செய்ய போறோம் தெரியல. நாங்க அடுத்து காலேஜுக்கு போகணும். அடுத்து என்ன செய்ய காத்துருக்கீங்க தெரியல. அங்க போய் காலேஜுக்குலாம் போய் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிங்க, தாத்தா அவ்வளவுதான் உங்க ரெண்டு பேத்தையும். தாத்தா அப்படிலாம் பண்ண மாட்டோம் தாத்தா. ஆமா தாத்தா, நாங்க எப்படி பண்ண போறோம்? நாங்க சும்மா மேல தங்கச்சிலாம் ஆடுறதுக்கு அந்த ஊஞ்சல் இருக்குல்ல, அது கொஞ்சம் நட்டெல்லாம் கலண்டு இருந்துச்சு தாத்தா, அதான் சரி பண்ணி விட்டுட்டு வந்தேன். சரி சரி, தலையை தவிட்டு உள்ள போய் ட்ரெஸ் வேலை மாத்துங்க, போங்க ஓடுங்க. அண்ணே, இவங்களுக்கு படிப்பு மட்டும் நல்லா வந்தது. அப்ப புத்திசாலித்தனமா இருக்க வேணாமா? ஆமா ஆமா. அப்பா ஒரு வழியா சிரிச்சுட்டாருடா. ராஜா, என்னடா இந்த பக்கம் காத்து வீசுது? இன்னும் அத்தை மேல பார்க்க வந்துட்டியா? டேய் சும்மா இருடா, சின்ன பையனுங்க எதையும் தூண்டி விட்டுட்டு இருக்காத. அவளை எப்பயும் பார்க்க வந்து தானே தாத்தா இருக்கேன். சரி சரி, ஓடுங்க ஓடுங்க, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு தலையை தோட்டுங்க. இந்த வாரத்துக்கு போக நினைச்சிட்டு வந்திருக்காது, காத்துச்சு வந்துட போகுது. நல்ல மார்க் எடுத்துட்டீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாமே நல்ல மார்க் எடுத்துட்டாங்க 12வதுல. அண்ணே இன்னும் இதுக்கே சந்தோஷப்பட்டா. இப்ப 2-3 தானே எடுத்துருக்கு எழுதிருக்கு, இனி அடுத்தது வரப்போதில் என்ன செய்ய போறீங்க? ஆமா ஆமா, அதை சொல்லு. சரிடா, வெளிநாட்டுல தான் போய் படிக்கின்றீங்க, ரெண்டு பேரும் என்ன வேலை தான் பார்க்கலான்ட்டு ஐடியால இருக்கீங்க? தாத்தா நான் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் தாத்தா. அட்டே அப்பா பாருடா. சரித்தேன் தாத்தா நான் இன்ஜினியரிங் தாத்தா. ஆமா, நீ இருக்கிற பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எடுக்கிற? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு தாத்தா. சரிதே, என்னமோ படிங்க, படிச்சு நல்லபடியா வந்தா சரித்தே. நல்லா வருவாங்கடா, பாருமே நல்லா முன்னேறுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். ரெண்டு பேரும் நல்லா பொறுப்பா வருவாங்க, நீ என்ன பாத்துக்கிட்டே இரு. சரி சரி, போங்க போங்க, உள்ள போங்க. சரிங்க தாத்தா. என்னாச்சுப்பா? தாத்தா ஐ லவ் யூ தாத்தா. ஐ லவ் யூ தாத்தா. ஐ லவ் யூ பால தாத்தா. போதும் தாத்தா. போதும் போதும் போதும். ஆமாண்டா, நீங்க சொன்ன நல்லா படிச்சு வரணும். இந்த பாலத்தை தான் நீங்க நல்லா பார்க்கணும், அந்த 2 தான் பார்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேருங்க ஊர்வலமா அங்கையா போவாரு